புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் இடத்தை குறைந்த விலைக்கு கேட்டு முன்னாள் அமைச்சர் மிரட்டுவதாக நிலத்தின் உரிமையாளர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் மோகன் பாபு என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அவரது மனைவி வினோதினி பெயரில் காலி மனையை வாங்கி முறையாக பத்திரப்பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் இடத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்து பராமரித்து வந்துள்ளார். மோகன்பாபு குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருவதால் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மனையை பார்த்து செல்வார். இதனிடையே வழக்கம் போல் புதுச்சேரிக்கு வந்து தனது மனையை பார்த்தபோது வாயிற் கதவிலிருந்த பூட்டை யாரோ உடைத்து வேறொரு பூட்டு பூட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மோகன்பாபு இது குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தலையீடு இருப்பது தெரியவர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மனைக்குள் சட்டவிரோதமாக யாரும் செல்லாதவாறு ஆணை பெற்ற நிலையில் மீண்டும் மோகன்பாபு பூட்டிய பூட்டை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த இடம் குறித்து மோகன்பாபுவின் நெருங்கிய நண்பரிடம் முன்னாள் அமைச்சர் என பேசிய நபர் இடத்தை குறைந்த விலைக்கு தருமாறு மிரட்டியுள்ளார். அதாவது 2 கோடி மதிப்புள்ள இடத்தை 1 கோடிக்கு தன்னிடம் கொடுக்குமாறு, இல்லை என்றால் இங்கு தன்னை மீறி ஏதும் செய்ய முடியாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று புதுச்சேரி வந்த மோகன் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் முறைப்படி பத்திரப்பதிவு செய்த தன்னுடைய மனையில் அது மீறி சட்டவிரோதமாக முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் உள்ளே நுழைந்து விட்டதை அபகரிக்கும் போட்டியில் ஈடுபட்டதோடு தனது மனையில் சிசிடிவி கேமராவை அமைத்து சட்டவிரோதமாக கண்காணித்து வருகின்றனர். உடனடியாக அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுத்து தனது இடத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மனையை பாதுகாப்பாக மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார்.